ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள்ல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ தேவனால் செய்யக்கூடாத காரியம் அதிசயம் உலகத்துல ஒன்றுமில்லை, அதுதான் டைட்டில். இதுக்கு ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வாசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும், புயம் என்றால் கரம், ஆண்டவருடைய கரத்தினாலும் அவர் என்ன செய்யறாரு? மகாபலத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யப்படாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரால செய்யப்படாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க வாழ்க்கையில எத்தனை பெரிய உங்க வயிற்றுல பெரிய கட்டிகள் இருந்தாலும் தேவன் அந்த கட்டிகளை கரைக்க முடியும். கேன்சர் வியாதிகள் இருக்கிறதா? அந்த கேன்சர் வியாதியில இருந்து பாருங்க, கேன்சர்ல இருந்து குணப்படுத்தப்பட்ட எத்தனையோ பேர் சாட்சி சொல்லியிருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில நடக்கலையே இது வரைக்கும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். தேவனால் செய்யக்கூடாத காரியம் அதிசயம் ஒன்றுமில்லை. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. யாரெல்லாம் ஆமேன் சொல்றீங்களோ நிச்சயமாக ஆண்டவர் இப்ப நீங்க சொல்ற நேரத்திலேயே உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஏன்னா அப்படியே ஆகட்டும் என்பதுதான் ஆமேன் என்ற அர்த்தம். ஆண்டவருக்கு பாருங்க, அவர் எல்லாம் இந்த பைபிள் முழுவதுமாக வாசிச்சு பார்க்கும்போது படிக்கும் பொழுது சொன்ன விஷயங்கள் இல்லைன்னு கிடையாது. எதுவுமே என்னால முடியாதுன்றது கிடையாது. ஆமேன் என்றும் அல்லேலூயா என்றும் வருகிறது. ஆமேன் அப்படின்ட்டாவே பாருங்க, அப்படியே நடக்கட்டும். அப்போ அப்படியே நடக்கும் உங்க வாழ்க்கையில. அதிசயமான காரியம் உலகத்துல செய்யவே என்னால முடியாது, கடவுளால செய்ய முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணுமே கிடையாதுன்றார். எரேமியா விசுவாசித்தது போல ஏன் நீங்களும் நானும் விசுவாசிக்க கூடாது? பல பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து வருவது எதற்காக என்பதுதான் பாருங்க மிக முக்கியமான கேள்வியா இருக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும். ஏன் இந்த பிரச்சனை வருது? இந்த பிரச்சனையின் மத்தியில தேவன் ஒரு அதிசயங்களை செய்யக்கூடாதா? அற்புதங்களை செய்யக்கூடாதா? பாருங்க, ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் அவர். அதனாலதான் தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லையா. வானத்தை போய் பார்க்கும் பொழுது பாருங்க, நிறைய பேர் ஃபிளைட்ல போனவங்க என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அழகழகான வண்ணங்களாம். பகல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்ல போகும்போது தெரியுமா, இங்க பார்க்கிற மாதிரி வெறும் ப்ளூ ஸ்கையும் அந்த ஒயிட் கலரும் மட்டும் இருக்கிற மாதிரி கிடையாது. பஞ்சு பஞ்சாய் இருக்கு ஏதோ அப்படின்ற மாதிரி இருக்காதான் வானம். அந்த ஃபிளைட்ல போகும்போது ரசித்த ஒரு சகோதரி என்னிடத்துல சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கலர் கலரா என் தேவன் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் தெரியுமா? அது மாதிரி, அதாவது என்ன சொல்றதுன்னா, அது சொல்லவே முடியலையா. அந்த கலரை வந்து ஒரு மாதிரி செங்கல் கலராகவும் ஒரு கலர் கலரான வண்ணங்கள் அதை பார்க்கும் பொழுது ரசிக்கணும் போல இருக்கான். என்னைக்காவது நீங்க ஃபிளைட்ல போனா நீங்க வந்து டேல போங்க, நைட்ல போகாதீங்க, அந்த மாதிரி போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கும் பொழுது அதிசயமான காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. வானமே இவ்வளவு அதிசயமா இருந்ததுன்னா பூமியை போய் பாருங்களேன், சமுத்திரத்தை பாருங்களேன். நின்று கொஞ்ச நேரம் சில நேரங்கள்ல பீச்சுக்கு போனா நான் ரசிக்கிறது உண்டு. அந்த வானமும் இந்த பூமியும் பாருங்க ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும் லாஸ்ட் எல்லையில. ஆனா அது எங்க போகுது, எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்றதை நம்மளால பார்க்க முடியல. நான் பார்த்தது இல்லைங்க எந்த இடத்துலன்னு. ஆனா ஒருவேளை பார்த்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் பாருங்க, பூமி பூச்சக்கரம்னு வருது பைபிள்ல. பூச்சக்கரம்னா உருண்டை, அதாவது இந்த பூமியை தான் அது குறிக்கிறது பூச்சக்கரன்றது. அப்போ பூமி உருண்டையா இருக்கு. அந்த கடல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிசயமானது, எவ்வளவு அதிசயமா இருக்கு கடலை பார்க்கும் பொழுது, அந்த அலைகளை பார்க்கும் பொழுது. தேவன் பாருங்க சுத்தியும் தண்ணியை வச்சுட்டு நம்மள நடுவுல வச்சிருக்காரு கூலிங்கா ஆண்டவர். ஒருவேளை எல்லாமே பூமியா இருந்து தண்ணியே இல்லைன்னா என்ன ஆகுறது? மனுஷனுடைய வெப்பநிலை என்ன ஆகும்? ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவர் அதிசயங்களை உண்டாக்கின தேவன். நம்மை பாருங்க, ஒரு மனிதனை உண்டாக்குனதே பிரமிக்கத்தக்க விதமாக உண்டாக்கினபடியால் என்று வருகிறது சங்கீதத்துல. அப்போ பிரமிக்கவிக்கதனமாக உண்டாக்கப்பட்டது யாருன்னா மனுஷன் தானா. இதையெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கும் பொழுது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அதிசயமா இருக்கு. இந்த வானத்தையும் பூமியும் பார்க்கும்போது எவ்வளோ மரம் செடி கொடிகள், எவ்வளோ இந்த சமுத்திரங்கள், அலைகள், ஏரிகள், குட்டைகள், மலைகள், எவ்வளோ விஷயங்களை நம்ம ரசிக்க முடியுது. இதெல்லாம் நேச்சுரலை போய் பார்த்தா உடனே நம்ம என்ன செய்யறோம்னா அப்படியே கத்துவோம், சூப்பரா இருக்கு அப்படின்னு கத்துவோம். ஏன்னா அங்க பார்க்கும்போது ஒரு நேச்சுரலை பார்க்கும்போது நம்மள அறியாம ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி வருது.
அப்போ தேவன் எவ்வளவு அதிசயமா படைச்சிருக்காரு. ஊட்டி, கொடைக்கானல்லாம் போய் பார்க்கலையா நீங்க? போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க பார்க்கும்போது அந்த இடத்துல பாருங்க, நேச்சுரல பார்த்தா ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா, தேவன் அதிசயமான தேவன், அதிசயங்களை உண்டு பண்ணுகிற தேவன், அதிசயமான காரியம் இந்த உலகத்துல ஒன்று உண்டோ அப்படின்ற அளவுக்கு பாருங்க, எரேமியா நன்கு புரிந்திருந்து அவர் சொல்றாரு விசுவாசத்தோடு. நிச்சயமாக தேவன் பாருங்க, நிலத்தையும் அவர் வாங்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க ஒருவேளை நிலம் வாங்க முடியல அப்படின்னா, எரேமியா பாருங்க, விசுவாசித்தது போல நீங்களும் தேவனால் செய்ய முடியாத காரியம் அதிசயமானது ஒன்றும் இந்த உலகத்துல கிடையாது. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மால செய்ய முடியாத அதிசயமான காரியம், அதாவது அதிசயமான காரியம்னா கடினமானது ஒன்றுமே இல்லையா. கடவுளால இது எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால செய்ய முடியாதுன்னு அவர் சொல்ற அளவுக்கு அவருக்கு எதுவுமே கஷ்டம் இல்லையா. அவரால் எல்லாமே முடியும். கேன்சர் கட்டியா இருந்தாலும் அதை கரைக்க முடியும். எப்படியாப்பட்ட வியாதிகள்ல இருந்தும் உங்களை விடுதலை தர முடியும். உங்க குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை தர முடியும். உங்க பிசினஸ்ல முன்னேற்றத்தை தர முடியும். அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். போவோம் இன்னைக்கு ஆண்டவரால செய்ய முடியும்ட்டாரு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அதை நம்புறதுதான் கஷ்டமா இருக்கு. நமக்கு நம்பிக்கை வரதான் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. உம்மால எல்லாம் செய்ய முடியுது, அப்ப ஏன் எங்க வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாங்க சந்தேகப்படுறோம். ஆனா ஆண்டவரே, அந்த சந்தேகம் தான் அது நடக்கிறதுக்கு தடையா இருக்குதுன்னு சொல்லி முதல்ல நீங்க எங்க கிட்ட பேசுறீங்க. சந்தேகம் ஆண்டவரே தகப்பனே, என்னைக்கு ஒரு மனுஷனிடத்துல நீங்க சொல்றீங்க, இருவழி உள்ளவன் இருமனம் உள்ளவன் எதையும் பெற மாட்டான் என்று. ஒண்ணு கடவுளை நம்பணும், இல்லையா நடக்காத நம்பணும். கடவுளையும் நாங்க நம்புறோம், ரெண்டாவது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்தையும் வர வச்சிடறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களிடத்துல இருந்து விலக்கி போடுங்க. அதே போல ஆண்டவர் செய்யறதுக்கு எல்லாமே லேசான காரியம்தான். எங்களால கடவுள் செய்வாருன்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு கிடையாது. அந்த நம்பிக்கை எங்க வாழ்க்கையில கொடுங்கப்பா. நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்து எங்க வாழ்க்கையில தேவன் ஆண்டவரே நிச்சயமாகவே எனக்கு செய்வார், நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்கள் வாழ்க்கையில செய்யும்படியாக, ஆச்சரியமான காரியங்கள் செய்யும்படியாக, அற்புதங்கள் நடக்கும்படியாக, ஆசீர்வாதங்கள் திறக்கும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.